முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் இன்று முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். முறைப்படி பதவியேற்று முதல் அறிவிப்பாக 5 கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறார். இதுகுறித்து கருத்து தெரிவிப்பதற்காக நம்முடைய தொலைபேசி இணைப்பில் காங்கிரஸ் கொறடா விஜயதரணி இருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம் விஜயதரணி. வணக்கம். இந்த 5 கோப்புகளில் உழைக்கும் மகளிருக்கான இருசக்கர வாகன திட்டம், ஏழை பெண்களுக்கான மகப்பேறு நிதி உதவி திட்டம் உயர்த்தப்பட்டது, இப்படி மகளிருக்கான உதவி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது. உங்களுடைய கருத்து என்னமா? முதலாவது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பதவியேற்றிருக்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சி தரப்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த விதத்தில் முதலாவது நான் வரவேற்கக்கூடிய ஒன்று, இந்த மதுபான கடைகள் பூரண மதுவிலக்கை நோக்கி செல்லக்கூடிய மேலும் 500 கடைகள் மூடும் திட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். நல்ல விஷயம்தான். ஆனால் புதிய இன்னும் 500 கடைகள் திறந்துவிடக் கூடாது என்பதுதான் எங்கள் ஆதங்கம். அதை உறுதியாக நாம் பார்க்க வேண்டும். அந்த கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். புதிய கடைகள் திறக்க மாட்டாது என்ற உறுதிமொழியை முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக மகளிருக்கான திட்டத்தை பொறுத்தவரை இந்த 50% மானிய ஸ்கூட்டர் வழங்கும் திட்டம், இது எல்லாமே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பல்வேறு விஷயங்கள் நிறைய அறிவிச்சிருந்தாங்க. அதுல ஒரு சில வகைகளை இன்றைக்கு அவர் கையெழுத்திட்டு அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறார். வரவேற்க வேண்டிய ஒன்று. 50% ஸ்கூட்டர் என்று கூறும் பொழுது ஒரு குடும்பத்தில் ஒரு உழைக்கும் பெண் தான் இருப்பார் என்று நம்ம ஊகிக்க முடியாது. உழைக்கும் பெண்கள் ஒருவருக்கு மேற்பட்டு 2 கூட இருக்கலாம். ஆகையால் அதுக்கெல்லாம் அனுமதி இருக்கிறதா? அதே போல உழைக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், சென்னைக்கு ஹாஸ்டல்ல தங்கி எல்லாம் வேலை பார்க்கறவங்க இருக்காங்க. ஆகையால் அவங்க எங்க இருந்தாலும் இந்த ஐடியை அவங்க வீட்டு இதுலதான் ஐடென்டிஃபை பண்ணும். ஒரு மாவட்டத்துக்கு இவ்வளவுதான் ஸ்கூட்டர் வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடுகள் இல்லாமல் உழைக்கும் பெண்கள் என்ற சர்டிபிகேட் கொடுத்துட்டாலே அந்த 50% மானியத்தை வழங்கணும் யாரா இருந்தாலும். அதே மாதிரி ஏஜ் பார் இல்லாம, அந்த 18 இயர்ஸ் அபவ் இருக்கக்கூடிய ஏஜ் பார் இல்லாம, அப்பர் லிமிட் இல்லாம உழைக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு வயது இருந்தாலும் அவங்க அந்த சர்டிபிகேட்டை கொடுத்துட்டாலே மாவட்டத்துக்கு இவ்வளவுங்கிற ஒதுக்கீடு அப்படியெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்காம இந்த ஸ்கூட்டர் திட்டம் அமல்படுத்தப்பட்டால் அது ஒரு சிறந்த திட்டம் என்று நான் கருதுகிறேன். அதுக்கு ஒரு மேல்மட்ட அறிவிப்பு, மேல்மட்ட நிதி வழங்கல் என்ற ஒரு நிலைமை இல்லாமல் முழுமையாக நிறைவேற்றும் திட்டமாக அனைவருக்கும், அனைத்து உழைக்கும் பெண்களுக்கும் அப்படிங்கறத அதை விரிவான திட்டமாக அதை உயர்த்தணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இது ஒரு குறுகிய திட்டமா பார்க்கிறேன் நானு. அது ஒரு விரிவான திட்டமா மேலும் விரிவாக்குவாங்கன்னு நான் நம்புறேன். இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பல்விதமான கோரிக்கைகளை வச்சிருக்கிறீங்க. மக்களுடைய மனதிலும் இதே போல பலவிதமான கோரிக்கைகள் எழும். அதையெல்லாம் முதலமைச்சர் ஏற்பார் என்று நம்புவோம். கருத்துக்களுக்கு நன்றி விஜயதரணி.